பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறது டீ கடை கார போண்டா. டீ கடையில் நல்லா குண்டு குண்டாக பெருசாக வச்சுருப்பாங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதே டெக்ஸ்சரில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுறப்போ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ கடை மசால் போண்டா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டுமே இந்த டம்ளரில் தான் நான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்கும். சின்ன டம்ளர் தான். நீங்கள் எந்த டம்ளரில் பண்ணுறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவையும் அதே பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு 3மே சேர்த்தாச்சு பவுலில். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி நான் சேர்க்குறேன். கசூரி மேத்தி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, வெந்தயக்கீரை தான். இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே கிடைக்கும். காஞ்ச வெந்தயக்கீரை ரொம்ப வாசனையாக இருக்கும். இது சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் வர மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மல்லித்தூள் இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதில் மல்லித்தூள் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா புளிச்ச தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவின கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி, அரைக்கீரை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம அதுக்கு பதிலாக தான் வெந்தயக்கீரை சேர்த்துருக்கோம். வெந்தயக்கீரை ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1 குழிக்கரண்டி நல்லா சூடு பண்ண எண்ணெயை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெய், மாவு ரெண்டுமே நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும், பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்துக்க போகிறோம். ஒரேடியாக தண்ணி சேர்த்துக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. டீ கடை போண்டா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் உள்ள சாஃப்டாக இருக்கும். அந்த பதத்தில் வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெய் சேர்க்கும்போது எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் சூப்பராக வரும் போண்டா. பாருங்கள், இப்போ மெதுவடை பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம். மெதுவடைக்கெலாம் எப்படி நம்ம பிசைஞ்சு எடுப்போமோ அது மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருந்தால் போதும். கொஞ்சமாக ட்ராப் பண்ணி பாருங்கள். மேலே உடனே எலும்பி வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மசால் போண்டாவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான பால்ஸ் அது மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கிள்ளி எடுத்துகிட்டு ஒரு ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுங்க. ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு நல்லா எலும்பி வரும். ஒவ்வொரு உருண்டைங்களா இது மாதிரி பேட்ச் வைஸாக போட்டு எடுத்துருங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக டீ கடையில் கிடைக்கிற அதே மசால் போண்டா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ அடுத்த பேட்சை நான் போட்டு எடுத்துடுறேன். ஃப்ளேமை முக்கியமாக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடாதீங்க. உள்ளே இருக்க மாவு வேகாது. அதனால மிதமான சூட்டில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. இந்த போண்டாவில் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் அரைக்கீரை, தண்டுக்கீரை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ 2 பேட்சுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப கம்மியான அளவுகளில் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாகவே எனக்கு போண்டா கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உள்ளே இருக்க லேயரை பிரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளே சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா நம்ம சாப்பிடும்போது அந்த ஆனியனோட க்ரன்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால், பெரியவங்க ஆஃபீஸ் விட்டு வந்தால் ஒரு டீயோட காஃபியோட இதை சாப்பிடும்போது உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது மாதிரி நீங்கள் டீ கடை மசால் போண்டா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.